Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. This is first exercise 6.1. அதில் 8th problem. 8th problem first part. If cos alpha divided by cos beta is equal to m and cos alpha divided by sin beta is equal to n. Then prove that m square plus n square into cos square beta is equal to n square. நமக்கு வந்து எம்மோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி என்னோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நமக்கு வந்து இந்த எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயரை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டா எடுத்து எழுதியாச்சு. காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எம், cos alpha divided by sin beta is equal to n. given data எழுதினதுக்கு அப்புறமா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதை எடுத்து எழுதிக்கணும். ப்ரூவ் பண்ணுறது நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எம்மோட இதில் வந்து நம்ம வந்து என்னது ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து எழுதிக்கலாம். இந்த இக்குவேஷனோடைய எல்ஹெச்எஸ் என்ன? எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். அதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா எம்மோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் அண்டு என்னோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எம்மோட வேல்யூ என்ன? cos alpha divided by cos beta. இங்கே வந்து m ஸ்கொயர் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் n ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன எடுக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன? எல்சிஎம். எல்சிஎம் என்ன? காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்டு சைன் ஸ்கொயர் பீட்டா தான் எல்சிஎம். என்ன? காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. எல்சிஎம் எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுனா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, cos square alpha into sin square beta plus cos square alpha into cos square beta. எடுத்து எழுதியாச்சா? இதோ ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. cos square beta. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எழுதணும்னா இங்கே வந்து நமக்கு வந்து இதுலேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது காஸ் ஸ்கொயர் பீட்டா அண்டு காஸ் ஸ்கொயர் பீட்டாவை கேன்சல் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வந்து காமனாக இருக்குது, அதனால் வெளியில் எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? sin square beta plus cos square beta divided by sin square beta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்கே நமக்கு தெரியும் ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்ன? sin square theta plus cos square theta is equal to 1. அதே தான் இங்கே sin square beta plus cos square beta is equal to என்ன போடணும்? 1 போடணும். cos square alpha into sin square beta plus cos square beta க்கு என்ன போடணும்? 1 divided by sin square beta. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? cos square alpha divided by sin square beta. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு வந்து நம்மளுடைய என்னோட வேல்யூவும் வந்து என்ன தான்? என்னோட வேல்யூ என்ன? காஸ் ஆல்ஃபா நம்மளோட கிவன் டேட்டா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்.
அப்போது இங்கே நமக்கு என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. அப்போ இதுக்கு பதில் என்ன போடணும், என் ஸ்கொயர் போடணும். நம்மளுடைய கிவன் டேட்டா படி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், என் ஸ்கொயர். சரிங்களா? நம்மளுடைய கொஸ்டின் என்ன, எதை ப்ரூவ் பண்ணிக்கணும், எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் தான் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ்டு. கொஸ்டினை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன, இஃப் cos alpha divided by cos beta is equal to m and cos alpha divided by sin beta is equal to n, then prove that m square plus n square into cos square beta is equal to n square. First given data எடுத்து எழுதிக்கோங்க. given data cos alpha divided by cos beta is equal to n, cos alpha divided by sin beta is equal to n. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதை எடுத்து எழுதிக்கணும். என்னது ப்ரூவ் பண்ணிக்கணும், எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். அதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து எழுதியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்ஹெச்எஸை வந்து எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸை எடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, என் ஸ்கொயர் வந்து ஆன்சராக வரணும். LHS என்ன, எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. நமக்கு வந்து எம்முக்கு வந்து கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஆல்ஃபா எம் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா. எம் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா தான் நம்மளுடைய எம். அதே மாதிரி என்ன, காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா தான் என்னோட வேல்யூ. ஸோ இப்போ வந்து எம் அண்டு என்னோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் என்ன, காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்டு சைன் ஸ்கொயர் பீட்டா தான் இதோட எல்சிஎம். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இதில் வந்து என்னது, காஸ் ஸ்கொயர் பீட்டா இங்கே வெளியில் இருக்கிறதும் இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இதுலேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ காமனாக இருக்கிறதுனால அது வெளியில் எடுத்துருக்கு. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வெளியில் எடுத்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், 1. ஆன்சர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அந்த சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்குது, 1 போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னது பேலன்ஸ் என்ன வரும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. நம்மளோட கிவன் டேட்டா என்ன, காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு 1. காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு n. அப்போ நமக்கு வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என்ன போடணும், என் ஸ்கொயர் இந்த போடணும். இந்த என் ஸ்கொயர் தான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய், then prove that x square y the whole power 2 by 3 minus xy square the whole power 2 by 3 is equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிவன் டேட்டாவை எழுதிக்கலாம். கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா is equal to x. காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாவுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். காட் தீட்டா டான் தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன, டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. காட் தீட்டானா டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் காட் தீட்டா. என்ன வரும், காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஸோ இப்போ காட் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடுறோன்னா, காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா.
ப்ளஸ் tan தீட்டாக்கு என்ன போடணும் sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன வழக்கம் போல் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன இதுக்கு sin தீட்டா இன்டு காஸ் தீட்டா தான் இதோட எல்சிஎம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணச்சில் காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin தீட்டா இன்டு sin தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு வந்து எக்ஸ் வந்து என்ன கிடைக்கிது sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து 1 டிவைடட் பை sin தீட்டா இன்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா, நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் என்ன கொடுத்துருக்காங்க சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா தான் ஒய்யோட வேல்யூ. இதை வந்து இனிமேல் சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சீக்கண்ட் தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன சீக்கண்ட் தீட்டாங்கிறது வந்து sin தீட்டா காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து என்ன சீக்கண்ட் தீட்டா. சீக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போது சீக்கண்ட் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும் 1 டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன காஸ் தீட்டா தான் இதோடைய எல்சிஎம். காஸ் தீட்டா எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரியும். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம வந்து sin ஸ்கொயர் தீட்டாவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா, இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இதுதான் வந்து ஒய். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு வந்து எதை ப்ரூவ் பண்ணிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3 xy ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு 1. அதில் ஃபஸ்ட் பார்ட்டிலோட இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இங்கே நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்ன 1 டிவைடட் பை sin தீட்டா இன்டு காஸ் தீட்டா. இது வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் தானே எக்ஸ் ஸ்கொயர் தானே எழுதணும். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு ஒய்யோட வேல்யூ என்ன sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இதுதான் ஒய்யோட வேல்யூ. இதில் வந்து இப்போ வந்து நியூமரேட்டர்லேயும் sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் தீட்டா என்ன வரும் காஸ் கியூப் தீட்டா. ஓகேங்களா, இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஓட வேல்யூ. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3 கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3 அப்போ என்ன வரும் 1 டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டா த ஹோல் பவர் 2/3. ஓகேங்களா, இது எப்படி இனி சால்வ் பண்ணிக்கிறது நமக்கு வந்து இங்கே வந்து க்யூப் இருக்குது. இப்போது க்யூபு இன்டு 2/3னா என்ன வரும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து 2 தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3யோட வேல்யூ என்ன 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தெரியும்
எக்ஸு ஒய் ஸ்கொயரு. ஓகேங்களா? நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை சைன் டீட்டா இன்டு காஸ் டீட்டா. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன? சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? சைன், ஆல்ரெடி அங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ சைன் பவர் 4 வரும். என்ன வரும்? சைன் பவர் 4. சைன் பவர் 4 டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? இங்கே வந்து இப்போ நியூமரேட்டரில் சைன் பவர் 4 டீட்டா இருக்குது, டினாமினேட்டரில் சைன் டீட்டா இருக்குது. அப்போ இதில் உள்ள ஒரு சைன் டீட்டாவும் இந்த சைன் டீட்டாவும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன வரும்? சைன் கியூப் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. நமக்கு என்ன? காஸ் கியூப் டீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? xy the whole xy square the whole power 2/3. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? sin cube theta divided by cos cube theta the whole power 2/3. இதை இனி சால்வ் பண்ணிக்கணும். நமக்கு என்ன கிடச்சிருக்கு? sin cube theta divided by cos cube theta the whole power 2/3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா, இந்த 2/3 வந்து உள்ளே கொண்டு போகணும். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே என்ன ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே 3 × 2/3. அப்போ இந்த 3 3 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன? ஸ்கொயர் தான். அப்போ என்ன வரும்? சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன? எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 தான் வந்து இது சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. நமக்கு கொஸ்டின் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3 minus xy square the whole power 2/3. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இனி எடுத்து எழுதிடலாம். நம்மளுடைய எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3ஓட வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் xy ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3ஓட வேல்யூ என்ன? sin ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் என்ன? காஸ் ஸ்கொயர் டீட்டா தான் இதோட எல்சிஎம். காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ இங்கே என்ன வரும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் தெரியும். என்ன? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இதில் வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் டீட்டா கால்குலேட் பண்ணணுன்னா இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா அங்கே ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும்? காஸ் ஸ்கொயர் டீட்டாவை போடணும். இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டா இது இப்போ இதுவும் கேன்சல் ஆகிரும். நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 1. இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆகிடுச்சு. இனி கொஸ்டினை ஒன் டைம் வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன? இஃப் காட் டீட்டா ப்ளஸ் tan theta is equal to x and secant theta minus cos theta is equal to y. இந்த கிவன் டேட்டாவை வச்சு நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸோட வேல்யூவை எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான் டீட்டாக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ப்ளஸ் tan டீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன?
sin theta into cos theta தான் வந்து LCM. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ cos square theta வரும் ப்ளஸ் sin square theta வரும். நெக்ஸ்ட் வந்து sin square theta ப்ளஸ் cos square theta is equal to என்ன 1. அப்போ x is equal to 1 divided by sin theta into cos theta. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட y என்ன கிடைச்சிருக்கு y என்னது given data y is equal to secant theta minus cos theta. இப்போ secant theta ஓட trigonometric ratio எழுதணும் என்ன இது வந்து cos theta ஓட reciprocal. அப்போ 1 divided by cos theta minus cos theta. இதுக்கு LCM எடுக்கணும். LCM எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் LCM வந்து cos theta 1 minus cross multiply பண்ணச்சில cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை வச்சு எழுதணும். sin square theta plus cos square theta is equal to 1. இதில் sin square theta ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த cos square theta ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும். அப்போ என்ன கிடைக்கும் 1 minus cos square theta. இப்போ வந்து இந்த 1 minus cos square theta இருக்கிற இடத்துல என்ன போடணும் sin square thetaவை போடணும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது y is equal to sin square theta divided by cos square theta தான் கிடைக்கிது சரியா. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் சேர்த்து எழுதிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1 divided by sin theta into cos theta. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும் 1 divided by sin square theta into cos square theta into ஒய்யோட வேல்யூ என்ன sin square theta divided by cos theta. இங்கே நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் sin square theta இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது 1 divided by cos square theta into cos theta. அப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 1 divided by cos cube theta கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன ஹோல் பவர் 2/3 கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இந்த ஹோல் பவர் 2/3. அப்போ இந்த க்யூபு என்னவா மாறும் ஸ்கொயராக மாறும். கேன்சல் பண்ணும்போது 1 divided by cos square thetaன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்ன 1 divided by sin theta into cos theta into ஒய்யோட வேல்யூ sin square theta divided by cos theta. அப்போ ஒய் ஸ்கொயருக்கு என்ன எழுதணும் sin power 4 theta divided by cos theta எழுதணும். ஸோ இதில் வந்து sin power 4 theta நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் sin theta இருக்குது. அப்போ இதில் உள்ள ஒரு sin thetaவும் இந்த sin thetaவும் வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் sin cube theta divided by cos theta into cos square theta is equal to என்ன cos cube theta. நெக்ஸ்ட் வந்து xy square the whole power 2/3 வந்து எடுத்து எழுதணும். என்ன sin cube theta divided by cos cube theta the whole power 2/3. sin cube theta divided by cos cube theta the whole power 2/3. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது வந்து என்னது ஆகுது 3 into 2/3ன்னா 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் sin square theta divided by cos square theta. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ரூவ் பண்ண வேண்டிய LHS என்ன x square y the whole power 2/3 minus xy square the whole power 2/3. ஆல்ரெடி வந்து இந்த x square y the whole power 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன அது 1 divided by cos square theta minus இது xy square the whole power 2/3 ஓட வேல்யூ என்ன sin square theta divided by cos square theta. அதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து என்னது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன cos square theta தான் இதோட எல்சிஎம். cos square thetaவை எடுத்து எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு 1 minus sin square theta. நம்மளுடைய ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்ன sin square theta plus cos square theta is equal to 1. இதில் வந்து cos square theta ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த sin square theta ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும். அப்போ என்ன கிடைக்கும் 1 minus sin square theta. இப்போ 1 minus sin square theta இருக்கிற இடத்துல என்ன போடணும் cos square theta போடணும். அப்போ இந்த cos square thetaவும் இந்த cos square thetaவும் கேன்சல் ஆகிரும். அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 1. இப்போ நம்மளுடைய இந்த ஆர்ஹெச்எஸும் என்ன தான் 1 தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.